வணக்கம். டிபிளே கடமது ஜோதிராஜ் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்மை பயக்கும் நட்சத்திர தாரைகள். நட்சத்திர தாரைகள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுகள் அவசியம் வரும். பார்த்து பயணம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க அவரும் உள்ளவர்கள் 9788250443 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேனலுக்கு மட்டும் அப்ரோடு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. இயற்கையும் பிரபஞ்சமும் அனுக்கிரகம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயன்பெறலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க, எளிமையான முறையில் அக்குபஞ்சர் அஸ்ட்ராலஜி இரண்டும் படித்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். நன்மை பயக்கும் நட்சத்திர தாரைகள். ஜென்ம நட்சத்திரம் என்பது உங்களின் பிறப்பின் நோக்கம் எதுவோ அதை செய்யும். ஜென்ம தாரை என்றால் தருவது, நம்மை வந்து சேர்வது என்று பொருள். ஜென்ம நட்சத்திரம் என்பது உங்களின் பிறப்பின் நோக்கம் எதுவோ அதை செய்யும். ஜென்மதாரை என்றால் தருவது, நம்மை வந்து சேர்வது என்று பொருள். ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளே ஜென்ம தாரை என்பர். அன்று செய்யக்கூடாதவைகள் என்று பார்த்தமையானால், ஆண்கள் ஜென்ம தாரை நாளில், அதாவது ஜென்ம நட்சத்திர நாளில் திருமணம் செய்யக்கூடாது. பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. இருவருக்கும் பொதுவாக சில தகவல்கள்: எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி திருத்தம் செய்யக்கூடாது, தாம்பத்திய உறவு கூடாது. இவற்றை அவசியம் தவிர்க்க வேண்டும் ஜென்ம தாரை, அதாவது ஜென்ம நட்சத்திர நாள் அன்று. அடுத்து 2 சம்பத்து தாரை இந்த இருக்கு இல்லையா? சம்பத்து தாரை, அதாவது 2வது நட்சத்திரம். சம்பத்து தாரை என்பது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம். உங்களுக்கு பலவித நன்மைகளை தரும். அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரமே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தரும். ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரமே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தரும். அந்த நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு பல வகைகளிலும் உதவிகரமாக இருப்பார்கள். சம்பத்து நட்சத்திரத்தில் மட்டும் பண வரவு என்றால் மாதத்திற்கு ஒரு முறை தானே வரும். அப்படியானால் பணத்திற்காக 1 மாதம் காத்திருக்க வேண்டுமா என்பது உங்கள் கேள்வியாக கூட இருக்கலாம். மாதத்தில் 10 தினங்கள் மட்டுமே சலசலப்புகள் இருக்கும். மற்ற தினங்கள் நன்மை தருவதாகவே இருக்கும். உங்கள் நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரை என்பது உங்களின் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் மட்டுமல்ல. 11 1 1 2 கூட்டினால் 2 வருது இல்லையா? இந்த 2 11 20 இதுவுமே சம்பத்து நட்சத்திர தாரைகள் தான். ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20 நட்சத்திரம், இதெல்லாம் சம்பத்து நட்சத்திரம் தான். நன்மைகளை பயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான். அடுத்து விபத்து தாரை. விபத்து தாரை என்பது 3வது நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம் விபத்து தாரை. நீங்கள் வேதனைகளை, துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு சிக்கலில் சிக்கி மன நிம்மதி தொலைத்தால் அந்த நிகழ்வு எப்போது, எந்த நட்சத்திரங்களில் நடந்தது என்று கவனித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரமாகத்தான் இருக்கும். நான் பாட்டுக்கு சுவனேன்னு தான் இருந்தேன், ஆனால் எங்கிருந்தோ வந்து இப்படி சிக்கலில் மாட்டி விட்டுட்டானே என உங்களால் புலம்ப வைத்தால் அது நிச்சயம் 3வது நட்சத்திரமாகவோ 3வது நட்சத்திரங்களாலோ அல்ல நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திர நாளன்று நிச்சயம் நடந்திருக்கும். அதாவது விபத்து தாரையாகத்தான் இருக்கும். விபத்து என்றால் அடிபட்டு காயம் ஏற்படுதல் மட்டுமல்ல, எதிர்பாராத துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் அதுவும் விபத்து தான். பயணங்களில் ஏற்படும் விபத்தும் இந்த 3வது நட்சத்திரங்களில் தான் நடக்கும். ஆகவே இந்த விபத்து தாரை நட்சத்திர நாளையும் நட்சத்திரங்களையும் தவிர்த்து விடுவது நலம் பயக்கும். சேமதாரை 4வது நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம். வீடு, வாகனம், ஆபரணம் வாங்குதல் எண்ணம் வருகிறதா? நிச்சயம் அது உங்கள் நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரமாகத்தான் இருக்கும். 4வது நட்சத்திர நாளாகத்தான் இருக்கும். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை தொடர்வதற்கும் ஆதாயம் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளவும் 4வது நட்சத்திர நாளாகத்தான் அமைந்திருக்கும். இப்படி சொத்து சுகம் சேர்வதற்கும் ஆனந்த வாழ்விற்கும் காரணம் இந்த 4வது நட்சத்திரமாக சேமதாரை என்னும் சுப போக தாரை நட்சத்திரமாகும். சேமதாரை
நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் என்று சொன்னோம் அல்லவா? ஆக 4வது நட்சத்திரம், அதாவது 13வது நட்சத்திரம், 1 3 4 இல்லையா? 4வது நட்சத்திரம் 13வது நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திர நாட்களும் சேமதாரை நட்சத்திரமாகும். அதாவது நன்மைகள் நடக்கும். அப்படியானால் 22வது நட்சத்திரம் 2 2 4 தானே? 22வது நட்சத்திரம் ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த 22வது நட்சத்திரம் அனைவரும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 22வது நட்சத்திரம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஜோதிட விதியில் 22வது நட்சத்திரம் திரைகாண நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 22வது நட்சத்திரத்தை அனைவரும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சேமதாரையாக இருந்தாலும் இது பைனாசிக் நட்சத்திரம், பைனாசிக நட்சத்திரம் ஆகும். பைனாசிகம் என்றால் முற்றிலும் கெடுதல், சர்வநாசம் என்பதாகும். எனவே 22வது நட்சத்திரத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பிருத்தியக்கு தாரை, 5வது பிருத்தியக்கு தாரை, இது 5வது நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 5வது நட்சத்திரம். மிகுந்த எதிர்பார்ப்போடு நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று ஒரு காரியத்தில் முழுவீச்சாக செய்து வருகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். அந்த காரியம் முடிந்தவுடன் அந்த நபர், ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் இல்லைனா இது நடந்தே இருக்காது, வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று நன்றியை மட்டும் பரிசாக தருகிறார்களா? நிச்சயமாக அது உங்கள் நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரமாகத்தான் இருக்கும். அதாவது அந்த காரியத்தை நீங்கள் தொடங்கியது அந்த நட்சத்திர நாளில்தான். இந்த 5வது நட்சத்திரம் பிருத்தியக்கு தாரை எனப்படுகிறது. பிறருக்கு நன்மையை தரும் தாரை. ஆனாலும் மக்களுக்கு புண்ணியங்கள் சேரும். பிறருக்கு நன்மை செய்வதால் புண்ணியங்கள் சேரும் தாரையாகும். புண்ணியம் சேர்வது இருக்கட்டும், பணம் கிடைக்கவில்லையே என விரக்தியாக கேட்பது புரிகிறது. என்ன செய்வது? இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல, புண்ணியம் தரக்கூடிய காரியங்கள். ஒரு காரியம் தொடங்கும் போது நாள் நட்சத்திரம் பார்க்க செல்வது இதற்காகத்தான். இனியாவது நாள் நட்சத்திரம் பார்த்து தொடங்குங்கள், நன்மைகள் கிடைக்கும். சாதக நட்சத்திரை, 6வது நட்சத்திரை, சாதக நட்சத்திரை 6வது நட்சத்திரம் உங்களது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம். உங்களுக்கு எதிரான விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டுமா? வழக்கு போட்டு வெற்றி அடைய வேண்டுமா? நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டுமா? தொழில் வியாபாரம் தொடங்க வேண்டுமா? மொத்தத்தில் எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமான சாதக தாரை நட்சத்திரத்தில் செய்தால் முழுமையான வெற்றி உறுதி. 100% வெற்றி நிச்சயம். சாதக தாரை 6வது நட்சத்திரமான சாதக தாரை நட்சத்திரங்கள் உங்கள் நட்சத்திரத்தில் இருந்து 6வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், இந்த மூன்றும் சாதகம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். இது சாதக தாரை நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வதை தாரை, வதை தாரை என்பது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் ஆகும். நம்பிக்கையோடு குறுகிய காலத்தில் திருப்பி தந்துவிடலாம் என்று நம்பிக்கையோடு ஒரு கடன் வாங்குகிறீர்கள். ஆனால் ஏதோ சிக்கல், அந்த கடனை அடைக்க முடியவில்லை. பணப்புழக்கம் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியவில்லை. ஏன்? சரி, அடுத்து உடல் நலத்தில் சிறிய பிரச்சனை. மருத்துவர் பல பரிசோதனைகளை செய்ய சொல்கிறார். நீங்களும் பணம் செலவு செய்து சோதனை செய்கிறீர்கள். முடிவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண கேஸ்டபிள் தான் என்று மருத்துவர் சொல்கிறார். நீங்களும் நிம்மதி அடைகிறீர்கள். ஆனால் செலவுகளும் மன உளைச்சலும் உண்டாகிறதே. ஏன்? அனுபவத்திலோ, அலுவலகத்திலோ அல்லது உறவுகளிடமோ அல்லது நண்பர்களிடமோ கிண்டல் செய்வதாக நினைத்து ஒரு வார்த்தையை விடுகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். அது அவர்களை காயப்படுத்தி உங்களுக்கு எதிராக மாற்றுகிறது, எதிர்ப்பானவையாகவே மாறிவிடுகிறது. அதுவும் ஏன்? மேற்கண்ட 3 சம்பவங்களுக்கும் காரணம் நீங்கள் செய்த இந்த 3 விஷயமும் உங்கள் நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் வந்த தாரை நாளில் செய்ததுதான் காரணம். வதை என்றால் மன நிம்மதி இழத்தல், வேதனையை தரும் என்று அர்த்தம். அடுத்து மைத்திர தாரை. மைத்திர தாரை என்பது ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 8வது நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் மைத்திர தாரை. மைத்திரம் என்றால் நன்மை என்று பொருள். சுப காரியங்கள் தொடங்கவும், வியாபார தொழில் ரீதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கும், அயல்நாட்டில் வேலைக்கு முயற்சி செய்யவும், வெளிநாடு தொடர்பு உடைய தொழில் செய்யவும், ஒரு காரியத்தில் லாபம் கிடைக்கவும், 2வது திருமணம், 2வது குழந்தை பாக்கியம்
பெறவும் ஏற்றது. மைத்திர தாரை இங்கே இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் முடிவுக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே இரண்டாவது திருமணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் திருமணம் முடிந்து வாழ்க்கை துணை இழந்து இறந்து இருக்கலாம், அல்லது விவாகரத்து முழுமையாக ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது இரு தரப்பிலும் பேசி பிரிவினைகள் அடைந்திருக்கலாம். அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான சூழல் மைத்திரை தாரையில் நிலவும். ஓகேவா, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மைத்திர தாரை என்பது நட்சத்திரம். அடுத்து பரமமித்திர தாரை. பரமமித்திர தாரை என்பது தென்ம நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரமாகும். இந்த பரமமித்திரை தாரை வருகின்ற நட்சத்திர நாளில் அதிக நன்மைகளை பெறுவீர்கள். அதிக நன்மைகளை பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களால், தொழில் வியாபாரம் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள், அதாவது திருமண வைபவங்களுக்கு நகை, பட்டு ஆடைகள், ஆபரணங்கள் வாங்க சிறந்த நாள் இந்த பரமமித்திர தாரை நாளாகும். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து இந்த தாரை நாட்களை தெளிவாக தெரிந்து கொண்டு தங்களில் வாழ்வியலில் இதை பொருத்தி பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தங்களுக்கு எந்தெந்த தாரைகளில் என்னென்ன செய்யலாம் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்வியலில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.